புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு 2026 பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய பொழுது செயற்கை நுண்ணறிவு மனிதகுல வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அத்தியாயமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இதை அச்சமாக பார்க்கவில்லை, மாறாக எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய இளையோர் மக்கள் தொகையை கொண்ட நாடாகவும் தொழில்நுட்ப திறன்களின் தாயகமாகவும் விளங்குகின்றது. புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளும் திறனும் இந்தியாவுக்கு உள்ளது. 140 கோடி மக்களின் சார்பில் உலக தலைவர்களையும் கண்டுபிடிப்பவர்களையும் வரவேற்கின்றது. மோடி தனது உரையில் மனிதகுல வரலாற்றில் சில நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் திருப்பங்களை எடுத்துக்காட்டியுள்ளார். கற்களில் இருந்து தீப்பொறி உருவானது, மொழி எழுத்து வடிவம் பெற்றது, கபி இல்லாத தொடர்பு உருவானது, அணுசக்தி கண்டறியப்பட்டது போன்றவை நாகரிகத்தை மாற்றிய முக்கிய நிகழ்வுகள். அதேபோல் செயற்கை நுண்ணறிவையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியான திசையில் சென்றால் சிறந்த தீர்வுகளை அளிக்கும், தவறான திசையில் சென்றால் இடையூறுகளை உருவாக்கும். இந்தியா செயற்கை நுண்ணறிவை மனித மையமாக கொண்டு அனைவருக்கும் நல்வாழ்வு, அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற நோக்கத்துடன் முன்னேறுகின்றது. இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையாக மாண்பு என்ற கொள்கையை பிரதமர் முன்வைத்துள்ளார். இதில் M என்பது மாரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது நிதி மற்றும் நெறிமுறைகள். A என்பது அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ், அதாவது கடமை பொறுப்புள்ள நிர்வாகம். N என்பது நேஷனல் சொவிட்டி, அதாவது தேச இறையாண்மை. A என்பது அக்சபிள் அண்ட் இன்க்ளூசிவ், அதாவது எளிதில் அணுகக்கூடியது, அனைவரையும் உள்ளடக்கியது. V என்பது வேலிட் அண்ட் லெக்டிமேட், சரிபார்க்கக்கூடியது, சட்டப்பூர்வமானது என்பதை குறிக்கின்றது. இந்த கொள்கை 21ஆம் நூற்றாண்டில் AI மூலம் மனிதகுல நல்வாழ்வுக்கான முக்கிய இணைப்பாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையம் துவங்கிய பொழுது வேலை வாய்ப்புகள் எவ்வளவு உருவாகும் என்றும் யாரும் கற்பனை செய்யவில்லை. அதேபோல் ஏஐயும் எதிர்காலத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். மனிதர்களும் AI கருவிகளுக்கு இணைந்து பணியாற்றும் நிலை உருவாக்கும். செயற்கை நுண்ணறிவு அதிக புத்திசாலித்தனமாகவும் திறனோடும் தாக்கத்தோடும் இருக்கும். மேலாண்மை, பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி போன்ற துறைகளில் AI தீர்வுகள் காட்சியளிக்கப்படுகின்றன. இளைய தலைமுறையினர் பங்கேற்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு மனித குலத்திற்கு அச்சமல்ல, எதிர்காலம் என்று வலியுறுத்தினார். இந்திய AI மனிதன் மையமாக கொண்டு அனைவருக்கும் நல்வாழ்வு, அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற நோக்கத்துடன் முன்னெடுக்கின்றார். மாண்பு என்ற தொலைநோக்கு AI நெறிமுறையுடனும் சட்டப்பூர்வமாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மாற்றும் இந்தியாவின் பார்வையை வெளிப்படுத்தியிருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.